அப்படிங்கிற ஒரு திருவிழாவை கொண்டாடி இருக்கிறோம். இந்த திருவிழா மிக மிக முக்கியமான திருவிழா உலகம் முழுவதுமே. காரணம் என்னன்னா, அதாவது மாற்றங்களை கொடுத்த மனிதர்கள், மனிதன் தெய்வமாகலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திரு முகமது நபி அவர்களுக்கு இன்னைக்கு முகமது நபி தினம். அந்த நாள்ல நம்ம அவரை பத்தின ஒரு சில விஷயங்களை நம்ம அனைவருமே தெரிஞ்சுக்கிடணும். அதாவது புத்தன், இயேசு, நபிகள் நாயகம் இவங்கெல்லாம் மனிதர்களா பிறந்து தெய்வமானவங்க. அப்படி இவங்களுக்குன்னு ஒரு வழியை வகுத்துக்கிட்டவங்க, இவங்களுக்குன்னு மக்களை சேர்த்தாங்க, இவங்களுக்குன்னு பல மனிதர்களின் மனதில் குடிகொண்டாங்க, மனிதாபிமான வாழ்க்கையை போதிச்சாங்க, தீண்டாமையை வெறுத்தாங்க, அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை தன்னோட சேர்த்தாங்க, அவங்களுக்கு மன நிம்மதியை கொடுத்தாங்க. இதுதான் இவங்களோட முக்கியமான வரலாறுன்னு சொல்லலாம். சவுதி அரேபியாவில் 570வது ஆண்டு முகமது நபி அவர்கள் மக்கால பிறந்திருக்கிறாங்க. தன்னோட சிறு வயதிலேயே இவர் தாய் தந்தையை இழந்துட்டார். அப்போ தன்னோட சித்தப்பா கிட்ட தான் இவர் வளர்ந்துருக்கிறாரு. அப்படி சித்தப்பா கிட்ட வளர்ந்தவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமை அவங்க சித்தப்பா கிட்ட. அப்போ உயிர் வாழ மட்டும் தேவையான உணவை தான் இவருக்கு கொடுத்துருக்குறாங்க, திரு முகமது நபி அவர்களுக்கு. அப்படி சாப்பிட்டு வளர்ந்தவர் தன்னோட 12வது வயதில் தன்னோட சித்தப்பாவுக்கு வியாபாரத்தில் உதவி செய்கிற மாதிரி சிறு சிறு வேலைகளை செஞ்சு வெளியே அவங்க சித்தப்பா போகிற அனைத்து ஊர்களுக்கும் போய் அப்படியே தன்னோட வாழ்க்கையை ஓட்டியிருக்கிறாங்க திரு முகமது நபி அவர்கள். தனது சிறு வயதிலேயே நபி அவர்கள் நேர்மை மற்றும் நடுநிலையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. பாருங்க, நேர்மை மற்றும் நடுநிலை. யாருக்கும் இவர் பாசம் பந்தம் இப்படிலாம் பார்க்கறது கிடையாது. நடுநிலையான முடிவு எடுக்கிறதுல ஒரு சிறந்த ஆளுமை திறன் அதுக்கு வேணும். அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால அவரை எல்லாருமே அப்பமே அல் அமீன் அப்படிங்கிற ஒரு பட்ட பெயர்ல அழைச்சிருக்கிறாங்க. அல் அமீன்னா ஒரு நேர்மையானவர், உயர்ந்தவர், ஒரு தராசுல இருக்க முள்ளு மாதிரி அவங்க அந்த அளவுக்கு இவர் சிறு வயதிலே பெயர் எடுத்திருக்கிறாரு. இப்படியே ஒரு வாழ்க்கை நகர ஆரம்பிச்சிருக்கு. அப்பமே இவர் ஆன்மீகத்துல மிக மிக ஈடுபாடு, இறைவனை நினைச்சு தொழுறது, தொண்டு செய்யறது, இதுவே இவரோட வாழ்க்கையை அடுத்து நகர்த்தி போய்கிட்டு இருந்திருக்கு. ஆனா தன்னோட 40வது வயசுல தான் பாருங்க இவர் இறை தூதுவர் அப்படிங்கிற ஒரு மகிமை அவருக்கு கிடைச்சிருக்குது தன்னோட 40வது வயசுல. அது வரைக்கும் இறைவனுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு மக்களுக்கு தேவையான நியாயங்களை எடுத்து உரைச்சிக்கிட்டு பல போதனைகள் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்திருக்கிறாரு. அப்ப திரு நபி அவர்களின் திருமணம், சொந்த வாழ்க்கைக்கு நம்ம போக வேண்டாம். அவரோட நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது குறைந்த நேரம் தான் நமக்கு இருக்குது. ஆகையால முகமது அவர்கள் தொழுதல், இறை தொண்டு, இப்படியே அவரோட காலம் போய்கிட்டு இருக்கு. அப்ப திரு நபி அவர்களை பார்த்து ஒரு இறை தூதுவர் பேசியிருக்கிறாரு. திரு நபி அவர்களை பார்த்து, இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, உம்மை வெறுக்கவும் இல்லை, உம் வேலையை சோதனை பற்றி கவலையின்றி செய்யும் அப்படின்னு ஒரு இறை தூதுவர் இவர்கிட்ட பேசியிருக்கிறாரு. அப்ப நபி அவர்களின் இறை வாக்கு அப்படியே அவர் சொன்ன மாதிரி நடந்திருக்கு. இந்த தூதுவர், இறை தூதுவர் பேசினதுக்கு அப்புறம் இவர் என்ன வாக்கு கொடுக்குறாரோ அது அப்படியே நடக்கும். அதாவது நம்ம இந்த தெய்வ வாக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அப்படி இவர் ஒரு வாக்கு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அந்த வாக்கு சொல்லி முடிச்ச உடனே இவரோட நெத்தியில வேர்வை தோன்றுமா அப்படின்னு அவரோட குடும்பத்துல உள்ளவங்க, நண்பர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அவர் நெத்தியில வேர்வை தோன்றுமா. அப்ப 613வது வருஷம் இவர் பொதுமக்களுக்கு போதனைகள்,
செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு 613வது வருஷம். அப்போ யார் இவரை பின்தொடர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களால் புறக்கணிக்கப்பட்டவங்க, சிலர் கேலி கிண்டல்லாம் பண்ணி இருப்பாங்கல்ல அவங்க, ஒரு சிலர் இவரை அப்படியே பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இவரோட வாக்கு அப்படியே பலிக்குது, இவர் நியாயத்தை பேசுறாரு, தெய்வீகம், கடவுள் மேல அவ்வளவு பக்தியா இருக்கிறாரு, இறை தூதர்கிட்டயே நேரடியா பேசுறாரு அப்படின்னு இவரை பின்தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஒரு சிலர் இந்த ஆளும் வர்க்கத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள், பறி கொடுத்தவர்கள், ஏழைகள் எல்லாம் இவரை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இவர் முக்கியமா பாத்தீங்கன்னா சிலை வழிபாட்டை எதிர்க்கிறாரு. அப்ப இவருக்கு முன்னாடி அங்க ஒரு மதம் இருக்கும்ல, ஒரு ஒரு நம்பிக்கையை பின்பற்றுறவங்க, அவங்க தான் இவருக்கு எதிரியா இருக்கிறாங்க. அப்ப இவர் சிலை வழிபாட்டை எதிர்த்த உடனே இவர் மேல அவங்க ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கோபமா இருக்கிறாங்க. அப்ப இவரை பின்தொடர்ந்து போறாங்க பாருங்க, அவங்கள தான் நம்ம இஸ்லாத் அப்படின்னு ஒரு மதம் உருவாகுது. அப்ப இவர் எல்லாம் அந்த சிலை இதை நம்ம பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி போதனைகள் அது பண்ணி பின்பற்றி போய்கிட்டு இருக்கும் போதேவும் இவரை பின்தொடர்ந்து வராங்கல்ல, அவங்கள என்ன பண்றாங்கன்னா ஈட்டியால குத்தி துன்புறுத்துறாங்க, கல்லால அடிக்கிறாங்க, அதுல நிறைய ஒரு சிலர் உயிரும் இழக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. அதன் காரணமா அவர் என்ன பண்றாருன்னா தன்னோட வாழ்விடத்தையே மாத்துறாரு. இந்த ஊர்ல இருந்தா இதான் பிரச்சனை அப்படின்னு வேற ஊருக்கு தன்னை நம்புறவங்க அத்தனை பேரையும் கூட்டுட்டு போகிறாரு, இடம் மாறுறாரு. 613 614 காலகட்டத்துல. அப்ப நபி ஒரு இறை தூதுவருங்கிறதால அவர் முன்னாள் இறை தூதர்கள், நபிகள் நாயகத்துக்கு முன்னாடியே இருந்தவங்க, அப்ரகாம், இயேசு, இவங்க கிட்ட எல்லாம் நம்ம நபிகள் நாயகம் அவங்க பேசுறாங்க. பேசி என்ன பேசணுங்கிறத தன்னோட பக்தர்களுக்கு இவர் விளக்குறாரு, அந்த போதனைகள் எல்லாம். அப்ப இறை தூதுவராக போதனைகள் செய்து நல்வழிப்படுத்தி மக்களை அப்படியே ஒருங்கிணைக்கிறாரு. இப்படியே அவரோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. 630வது ஆண்டு மீண்டும் மக்காவுக்கு வராரு. அப்ப அந்த மக்காவுக்கு வரும்போது இவருங்களை அந்த ஆரம்ப காலகட்டத்துல ஈட்டியால குத்துனாங்க, கல்லால் அடிச்சாங்க, அப்படி இருந்த மக்களை நோக்கி இப்ப அவர் வராரு. ஆனா அங்க ஒரு எதிரி கூட கிடையாதுங்க. எல்லாரும் அந்த மக்கால இருக்க அம்புட்டு மக்களும் இவரை பின்தொடர ஆரம்பிச்சிட்டாங்க, இவரோட அந்த மதத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இப்படி நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருச்சு இஸ்லாத். அப்ப 632 ஜூன் 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா இவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மரணம் அடைகிறார். உடம்புக்கு சரியில்லாம போய் 62 அல்லது 63வது வயதுன்னு சொல்றாங்க. அப்ப மரணம் அடைகிறார். இந்த மகா ஞானி, மகா யோகி, அதாவது இவரோட பொன்மொழிகளை கேட்டாலே அப்படியே நம்ம இவரோட கதை, இந்த பொன்மொழி இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளும் இவரை பின்தொடரணும்னு நமக்கே தோணும். ஏன்னா நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம், நல்லவங்க பின்னாடி போனால் எல்லாமே நல்லது தான் நடக்குங்கிற மாதிரி படிக்கிறப்ப, அதாவது நல்ல விஷயங்களை பேசுகிறம்போது வாய் மணக்கும்னு ஒரு கவிஞர் சொல்லியிருக்கிறாரு. அதே தான் இங்கேயும் நடக்குது. அப்போ இவர் முக்கியம் பார்த்தீங்கன்னா இவரோட போதனைகளில் இறைவன் உங்கள் செல்வங்களையோ உங்களையோ பார்க்கறது இல்லையா, உங்கள் உள்ளத்தை தான் பார்ப்பாராம். அதனால உள்ளத்தை தூய்மையாக வைங்க அப்படிங்கிறாரு. ஒரு தந்தை அப்படிங்கிறவர் தன் குழந்தைக்கு நிறைய காசு, பணம், பொன் பொருள் சேர்த்து வைக்க வேண்டாமாங்க. கல்வியும் ஒழுக்கத்தை மட்டும் கற்றுக் கொடுத்தா போதுமா, அந்த குழந்தை பல தலைமுறைகளுக்கு பலமோடு வாழும்னு திரு நபிகள் சொல்கிறாங்க. எதிரிகளை எதிரிகளாகவே நினைக்காதீங்க, அவங்கள மன்னிச்சுட்டு உங்களோட அடுத்த வேலையை பாருங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தவனை அடிப்பவன் வீரன் இல்லையா, கோபத்தை அடக்கி நிதானம் காட்டுபவனே மாவீரன் அப்படின்னு நபிகள் சொல்றாங்க. பசித்தவனுக்கு உணவு கொடு, அதுவே மிக சிறந்த தர்மம் அப்படிங்கிறாங்க. இறந்தவர்களை இழிவா பேசக்கூடாதாம், மற்றவர்கள் மனசை புண்படுத்தவே கூடாதாம். இதெல்லாம் நபிகளோட போதனை. இன்னைக்கும் அந்த இஸ்லாத்தை பின்பற்ற மக்கள்கிட்ட நம்ம இந்த விஷயங்களை பார்க்க முடியும்.
அவங்க யாரையும் ரேஸில் முகம் சுளிச்சு பேச மாட்டாங்க. இந்த விழாக்கள் எதுவும் வந்துச்சுன்னா உதவி பண்ணுறதுல முன்னுதாரணமாக இருப்பாங்க. தன்னோட வீட்டு வாசல்ல ஒரு கெடாவை வெட்டி, ஆட்டை வெட்டி, கறியை உரிச்சு அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கெல்லாம் அன்பா குடுத்து சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் இஸ்லாத்துல இந்த வட்டிக்கு குடுக்குறது, இப்படி இதெல்லாம் நபிகள் ரொம்ப வலுவா எதிர்த்திருக்காங்க. வட்டிக்கு குடுக்கவே குடுக்காத. அது வந்து ரொம்ப கேவலமான செயல் அப்படின்னு இருக்காங்க. பெண்களோட பாதுகாப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் குடுத்து அவரோட பொன்மொழிகள் இருக்குது. ஆகையால நல்லவர்களோட அந்த வழிகாட்டுதலை நம்ம பின்பற்றி அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒரு நல்ல வழியை காட்டணுங்கிறது தான் நம்ம கலியுக சேனலோட நோக்கம். முடிந்தவரை ஒரு குறைந்த நேரத்தில் நபிகளை பற்றி நம்ம இந்த நல்ல நாளில் பேசியிருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நபிகளின் போதனைகளை பின்பற்றுவோம்.